நெல்லை மாவட்டம் நயினார்குளம், வேந்தன்குளம் உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளில் மாவட்ட அறிவியல் மையம், இயற்கை சங்கம், முத்துநகர் இயற்கை கழகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகள் இணைந்து 16வது ஆண்டாக தாமிரபரணி பறவைகள் கணக்கெடுப்பு பணியை தொடங்கினர். ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன் தலைமையில் 250 தன்னார்வலர்கள் இணைந்து 8 குழுக்களாக பிரிந்து நீலத்தாடை கோழி, நீலச்சிறகு வாத்து, செண்டு வாத்து உள்ளிட்ட அரிய வகை பறவைகளை கணக்கெடுத்தனர். 16வது தாமிரபரணி பறவைகள் கணக்கெடுப்பு இன்னைக்கு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடங்கியிருக்கு. இது ஒரு 250 வாலண்டியர்ஸ் ஒரு 8 குழுக்களாக பிரிந்து இந்த 3 மாவட்டங்களையும் ஒரு 60 நீர்நிலைகளில் இந்த கணக்கெடுப்பை நடத்திட்டு இருக்காங்க. வேந்தன்குளத்தில் பார்த்துட்டு வந்தோம். வேந்தன்குளத்தில் பார்த்தீங்கன்னா கார்கிரின்னு சொல்லக்கூடிய பறவை, நீலச்சிறகு வாத்து, அது யூரோப்பிலிருந்து நம்ம பகுதிக்கு வலசை வரக்கூடிய வாத்து. அது வேந்தன்குளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட வாத்துகள் அங்கே பார்க்க முடிஞ்சது. நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள நீர்நிலை பகுதிகளில் இந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடந்த கணக்கெடுப்பு பணியில் 24,000 பறவைகள் கண்டறியப்பட்டதாக பறவை ஆர்வலர்கள் தெரிவித்தனர்.